Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு பொடியும் நம்ம சேர்த்திருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், இதை வந்து நல்லா பொடியா நறுக்கியிருக்கேன். இது கூடவே ஒரு பூண்டை வந்து தட்டி சேர்த்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து பீர்க்கங்காவை போட்டுடலாம். பீர்க்கங்காய் வந்து பிஞ்சு பீர்க்கங்காவா வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி பீர்க்கங்காய்க்கு ஊற்ற வேணாம். இது நீர்ச்சத்து உள்ள காயின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த பீர்க்கங்காய் பொரியலை ரொம்ப டேஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்காக ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அதுக்காக தட்கா பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம் அப்படின்னா நீங்கள் 3 காஞ்ச மிளகாவாக சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கலாம். இது கூட தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சரில் போட்டு நல்லா வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ பொடியை அரைச்சாச்சு. நம்ம வந்து கடாயில் ஏற்கனவே பீர்க்கங்காய் வெந்திருக்கு. அதோட இந்த பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா உதிராக வர அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க. இது நல்லா உதிராக வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீர்க்கங்காய் பொரியலில் சாதத்தோடு கலந்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இது வத்தக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பீர்க்கங்காய் பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.